இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க இருக்காங்க சார்? வணக்கம். என்ன சார்? இல்ல புரியல. இல்ல சார், திடீர்னு ஃபேக்டரிக்கெல்லாம். ஏன் ஃபேக்டரிக்கு நான் எப்ப வேணா வருவேன், ஏன் வரக்கூடாதா? அப்படி இல்ல சார், வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவீங்க, பெரும்பாலும் ஆபீஸ்ல தான் இருப்பீங்க. இப்ப அடிக்கடி. எதுக்கு இப்படி கேக்குறீங்க? ஏதாவது திருட்டு வேலை பாக்குறீங்களா என்ன? அப்படிலாம் இல்ல சார். அப்புறம் சும்மா தான் கேட்டேன். சரி போய் வேலையை பாருங்க போங்க. சார், டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க போய் வேலையை பாருங்க. அம்மா அத்தை இங்கதான் வேலை செய்யறதா தமிழ் சொன்னா. யாரா இருக்கும்? எங்க இருக்காங்க? சார், வினோத், இங்க புதுசா யாராச்சும் வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? ஆமா சார், சேர்ந்திருக்காங்க. நீங்க யாரை கேக்குறீங்க? அவங்க சிபி தம்பி, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். சரி சார். ஆண்டி. என்ன தம்பி, யாரை தேடிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அது வந்து. சொல்லுங்க தம்பி. என் அம்மா அத்தை இங்க வேலை செய்யறதா தமிழ் சொன்னா, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். சின்ன வயசுல பார்த்தது. அவங்க முகம் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆண்டி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஆண்டி, எங்க குடும்பமே அவங்க மேல கோவத்துல இருக்காங்க. ஜானுலாம் அவங்களை ஏத்துக்கிற மனநிலைமையில இல்ல. என்னாலயே அவங்கள முழுசா ஏத்துக்க முடியாதுதான். இருந்தாலும் தூரமா நின்று அவங்கள பாத்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன் ஆண்டி. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. உங்களுக்கு அவங்க மேல வருத்தம் இல்லையா தம்பி? அது எப்படின்னா. சிபி சார், நீங்க என்ன இங்க? ஏன் நான் ஃபேக்டரிக்கு வரக்கூடாதா? ஆளாளுக்கு ஏன் வந்தா எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் நான் ஆபீஸ்ல மட்டும் தான் இருக்கணுமா? இல்ல சிபி சார், அதிகமா அங்கதானே இருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமா? தமிழ், சிபி தம்பி அவரோட அம்மு அத்தைய தேடிட்டு வந்திருக்காரு. அவங்க எங்கன்னு கேட்டாரு, அதான். ஆமா, நீ கூட சொன்ன, எங்க அவங்க எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றாங்கன்னு தெரியுமா? அது வந்து இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமா போய் அவங்கள கண்டிப்பா பாத்துடலாம். இப்படிதான்க்கா டெய்லி சொல்றீங்க, என்னைக்கு தான் போறதுன்னு தெரியல. ஏ கவிதா, கவிதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். இதான் வேலை பாக்குற லட்சணமா? போன் பாத்துட்டே இருக்க? வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையா வேலை பார்க்கணும்னு தெரியாதா? என்னக்கா ஒரு 5 நிமிஷம் போன் பக்கத்துல என்ன குறைஞ்சிருச்சு? நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தீங்க, என்னமோ உங்க அம்மாவோட கம்பெனி பெருசா நஷ்டம் ஆகுற மாதிரி ஓவரா சீனை போடுறீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இது என் அம்மாவோட கம்பெனி தான். அது ஜனாமா எல்லாருக்குமே அம்மா மாதிரி தானே, அப்படிதானே நம்ம எல்லாரையுமே பாத்துக்கிறாங்க. அத வச்சுதான் சொன்னேன். சரி, ஒழுங்கா வேலையை பாருங்க. டியூட்டி டைம் போக ஃப்ரீ டைம்ல இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் ஓபி அடிச்சிட்டு இருந்தா உன் வேலைக்கே நல்லதில்ல, பாத்துக்கோ. என்னமோ கம்பெனி நீங்க தான் நிமித்தி வைக்க வந்த மாதிரி பேசுறீங்க. நான் இங்க சூப்பர்வைசர், நான் பேசக்கூடாதா? இப்படி எதிர்த்து பேசிட்டு இருந்தா ஜனாமா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ வேணாம்மா, போனை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வேலையை பாக்குறேன். பார்க்க சாஃப்டா இருக்கிற மாதிரி இருந்தா இவ்வளவு திமிர காட்டுறா. இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர்வைசர் கூட பரவாயில்ல போலயே. ஆட்டோ
போலாம்ப்பா. இவ எங்க இருக்கிறான்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். இவளை விடவே கூடாது. எடுறா வண்டிய. தம்பி தம்பி, அந்த கோவில்ல நிறுத்துப்பா. சரிங்க மேடம். ஏய் அப்படியே ஓரங்கட்டு லெஃப்ட்ல நிக்கிறா பாரு. வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மேடம். கோவிலுக்கு போறியாக்கும்? எங்க வேணாலும் போடி. இன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. நீ எங்க இருக்கங்கிறத பாத்துறேன். வந்துட்டா. ஆட்டோல ஏறுறா பாரு. வீட்டுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். மிஸ் ஆக கூடாது. போ ஃபாலோ பண்ணு. எங்க போய் சுத்திக்கிட்டே இருக்கா? தம்பி, அங்க பூக்கடை இருக்கு, நிப்பாட்டுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நிப்பாட்டேன் மேடம். ஓரங்கட்டு. எதுக்கு இவ இங்க நிக்கிறா? என்னையா இவ வீட்டுக்கு போகாம கண்ட இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கா? என்னடா இது? நாமளும் அவ கூட சேர்ந்து நாய் மாதிரி பின்னாடியே சுத்துறோம். அப்ப கூட வீட்டை கண்டுபிடிக்க முடியலையே. அண்ணா, கொஞ்ச நேரத்தில் இருட்ட போகுது. எப்படியும் உங்க வீட்டுக்கு தானே போய் ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தம்பி, பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்க போயிட்டு போயிடலாமா? போலாம் மேடம். என்னம்மா ஆச்சு? தமிழ், நான் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வந்திருக்கேன். பழம் தான் பார்த்துட்டு இருக்கேன். மணி 5:30 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும் தமிழ். இதுக்கு மேல என்னால இங்கேயே சுத்த முடியாதுடி. உன்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு தமிழ். நீ ஒன்றும் பயப்படாதம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கணேசன் அங்க இருக்க மாட்டாரு. என்ன சொல்ற? இங்கதான் என் கண்ணு முன்னாடி கார்ல இருக்காரு.